மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது 29வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். இந்த பைபிளையே வந்து ரெண்டே பேர் தான் எதுல நடந்திருக்காங்க? தண்ணியில நடந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த தண்ணியில நடக்கிற மிஷினை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. உலகமே எப்படி இருக்குன்னா, இந்த வேர்ல்டுல வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, தண்ணி மேல நடக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். ஆனா தண்ணி மேல இன்னைக்கு வரைக்கும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம நடக்கிறவங்க உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் எழும்பவே இல்லை. யாருமே எழும்பல. நீங்க தண்ணியில நடக்கிறத வந்து நீங்க ஏதாவது வீடியோல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மிஷின், கால் ரெண்டுலையும் கட்டி அந்த கால் அதுக்கு மேல வச்சு இங்க இருந்து ஒரு பைப் இங்க வந்து கழுத்துல மாட்டி அது வந்து அப்படியே கடல் மேல அந்த அப்படியெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாம அதுவும் அந்த பெட்ரோல் முடிகிற வரைக்கும் தான், அந்த மிஷின்ல கரண்ட் போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வரலன்னா அவ்வளவுதான், உள்ளே போக வேண்டியதான். ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே இந்த வேர்ல்டுலயே பைபிள்லயே ரெண்டே பேர் கடல்ல நடந்தவங்க. ஒருத்தர் யாருன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தான் அந்த கிருபை கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷனை நீங்க பாருங்க, கவனிங்க. இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இவங்க ஆண்டவர் வந்து இவங்க முன்னாடி போக சொல்லிட்டாரு, இவங்க முன்னாடி போயிட்டாங்க. இப்போ கடலுடைய சீற்றம் அதிகமா இருக்குது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் மூழ்கி விடுமோ என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது நடு கடல்ல நடு ராத்திரி வந்து நிக்கிறாங்க. கடல் ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்குது. ஒருத்தர் மட்டும் நடந்து வரார் வெள்ளையும் சொல்லையுமா. அங்க இருந்து பார்க்கும்போது அத்தனை பேருக்கு என்ன தோணுது? இது பிசாசுன்னு சொல்லி ஆவேசோன்னு என்ன பண்ணாங்களாமா, பிசாசை துரத்த வேண்டியவங்க பாருங்க, அப்படியே ஆவேசோன்னு கத்திட்டாங்க. இப்போ ஆண்டவர் வந்து நின்ன உடனே எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த கப்பலுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற அத்தனை சீடர்களும், வாங்க ஆண்டவரே, வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஏறுங்க ஆண்டவரே, டைம் ஆயிட்டு இருக்குது, காத்தடிச்சிட்டு இருக்குது, கடல் மழை வந்துட்டு இருக்குது, இந்த அட்மாஸ்பியரே சரியில்லை, இந்த லொகேஷனே சரியில்லை, எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு பயப்படலாம், நீங்க வந்து சீக்கிரமா ஏறுறீங்களா, போலாமா? அத்தனை பேரும் ஆண்டவர் ஏறட்டும்னா ஒரே ஒருத்த மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல். என்ன பண்ணிருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க? இந்த 12 பேருக்கும் கோபம் வந்திருக்குமா வராதா? கையில கிடைக்கிறத கொண்டாடிட்டே வாயா மூறா, அவரே வந்து ஏறி இந்த இடத்தை விட்டு போயிடலாம்டா, கொஞ்சம் அந்த பக்கம் போயாதும் அவன் வித்தையை காமிடா. இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆவேசோன்னு பயந்து எங்க உட்காந்துருக்கிறோம்? நடு கடல்ல உட்காந்துருக்கிறோம். ஏறி போகிறத விட்டுட்டு நீயும் நடக்கிறியா? அப்போ அத்தனை பேருக்கும் என்ன வரலன்னா, இந்த கடல் மேல நடக்கலான்ற ஃபெய்த் வரல, அந்த விசுவாசம் வரல. அத்தனை பேரும் எப்படியாவது ஒரு போட்ல ஏறினா போதும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு பேதுரு மட்டும் ஃபெய்த்தோட ஆண்டு என்ன கேட்கிறான்னா, நீரே ஆனால் உம்மை விசுவாசிக்கிறவன் நீ செய்கிறதை விட பெரிய காரியத்தை செய்வான் என்று எழுதப்பட்டிருக்குல்ல. நீரே ஆனால் இந்த கடல்ல நடக்க முடியும்னா நானும் நடந்து வரட்டுமா? என்னால முடியுமா? கர்த்தர் உடனே சொல்லுகிறார், நடந்து வான்னு சொல்றாரு. அந்த கடலில் 2 பேர் நடந்த லிஸ்ட்ல இந்த பேதுருவும் ஒரு ஆளாய் கர்த்தர் நிறுத்துகிறார். நல்ல